11th standard exercise 1.4 first sum third subdivision y equal to x cube minus 1 first ரெண்டு subdivision பார்த்து அதுக்கப்புறமா இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ y equal to x cube minus 1 ஸோ கிராஃபில் நம்ம எப்படி பாயிண்ட்டு எடுப்போம் அதே போலயே போட்டுப்போம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ y equal to x cube minus 1ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ இப்போ 0ன்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ -1 கிடைக்குமா இதில்? அடுத்தது 1ன்னு கொடுக்குறீங்கன்னா இந்த இடம் எப்படி கிடைக்கும்? 1 - 1ன்னு கிடைக்கும் இல்லையா? 0ன்னு ஆகிடும். 1 - 1 0ன்னு கிடச்சிரும் ஒய்யோட வேல்யூ. இப்போ -1 கொடுத்து பாருங்கள். -1 ஹோல் க்யூப் அப்படிங்கிறப்ப -1ன்னு வரும். ஸோ இன்னும் -1 ஆட் பண்ணும்போது -2 கிடைக்கும் உங்களுக்கு இங்கே. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் இங்கே பிளாட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 0 அப்படிங்கும் போது ஒய் ஆக்சிஸில் -1ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒய் ஆக்சிஸ் இங்கேயா? ஸோ இதில் -1 இந்த இடம் வருமா? ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 0 ஸோ இந்த இடமா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே, ஒய் ஆக்சிஸில் -2 ஸோ எங்கே வரும்? இங்கே வருமா? ஓகேவா? மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இதை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. எப்படி கிடைக்கும்? இப்படி கிடைக்குதா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இது வந்து என்ன ரிஃப்ளெக்ஷனா, ட்ரான்ஸ்லேஷனா, டைலேஷனா? ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் இல்லையா? ஷிஃப்ட் டவுன்வேர்டு 1 யூனிட். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஷிஃப்ட் அப்வேர்டு 1 யூனிட். இங்கே வந்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து ஷிஃப்ட் டவுன்வேர்ட் 1 யூனிட் இல்லையா? ஸோ அதை எழுதிடுங்க. இப்போ இங்கே வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் இந்த கர்வ் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் -1 இல்லையா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே. ஹியர் ட்ரான்ஸ்லேஷன் இல்லையா? ட்ரான்ஸ்லேஷனில் எது? ஷிஃப்ட் டவுன்வர்ட் 1 யூனிட். Okay, thank you. If the video is helpful to you, subscribe my channel.